வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பைக் ஓடும்போது பார்த்திங்கன்னா மழை நாள்லையோ இல்லை வண்டி வாட்டர் வாஷ் பண்ணாலோ பார்த்திங்கன்னா கார்பரேட்டரில் தண்ணி போயிடும். அதனால் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், ஆஃப் ஆகிடும், நிறைய பிரச்சனை வரும். கார்பரேட்டருக்குள்ளே தண்ணி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ரோல் டேங்க்குள்ளே தண்ணி போயிட்டு அது வழியாக பெட்ரோல் டேப் வழியாக கார்பரேட்டரில் தண்ணி போயிடும். இப்போது இந்த மாதிரி போகாமல் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்ரோல் டேங்க்லேயே வாட்டர் ட்ரெயின் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் நிறைய வண்டியில் பிளாக் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பஜாஜ் வண்டிலாம் அடிக்கடி பிளாக் ஆகிடும். அந்த பிளாக்கேஜ் ஆகிடுச்சுன்னா அது எப்படி கிளியர் பண்ணுறது, ஈஸியாக எப்படி கிளியர் பண்ணுறது சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு பஜாஜ் பல்சர். இந்த வண்டியில் தான் நம்ம அந்த ஹோல்ஸ் பிளாக் ஆகிருக்கு. அது எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டேங்குக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதில் BS4 மாடல் பல்சர். இதில் 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. BS4 BS6 2 வரும். ஓல்டு வண்டிலாம் 1 தான் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கு இது வழியாக தான் இங்கே சிந்துற வாட்டரு இல்லை பெட்ரோல் ஏதாவது போடும்போது சிந்துச்சுனாலும் அது கீழே சேஃப்டியாக கீழே போகிற மாதிரி ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எவாபரேட் சிஸ்டம், அதாவது டேங்க்லேருந்து ஆவி ஆகிற பெட்ரோல் இந்த ஹோல்ஸ் வழியாக போயிட்டு கேனிஸ்டர் பாக்ஸுக்கு போயிட்டு திரும்ப கார்பரேட்டர்லேயே பேர்ன் ஆகிற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் தான் நமக்கு வாட்டர் ட்ரெயின் ஹோல்ஸு. இது பிளாக் ஆகிடும். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகி தான் இருக்குது. இது எப்படி க்ளீன் பண்ணோன்னா, WD-40 ஸ்ப்ரே இருந்தால் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு கம்பி வச்சு க்ளீன் பண்ணால் க்ளீன் ஆகிடும். சில வண்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஸ்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா அதில் கம்பி வச்சுலாம் க்ளீன் பண்ண முடியாது. போட்டு குத்தி 1 hour 2 hour கூட ஆகும். க்ளீன் பண்ண முடியாமலே கூட போயிடலாம் சில வண்டியில். அந்த மாதிரி ரொம்ப பயங்கரமாக ஜாம் ஆகிருந்தால் கூட அது எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக க்ளீன் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இதில் தண்ணி போகிறதால என்ன பிரச்சனை வரும்னா, டேங்க்கு சீக்கிரம் ரஸ்ட் ஆகிடும். டேங்க் சீக்கிரமாக துரு பிடிச்சி ஓட்ட விழுந்துடும். அதுக்கடுத்து கார்பரேட்டரில் போய் தண்ணி சேர்ந்து நமக்கு வண்டி ஆஃப் ஆகிறது, ஸ்டார்டிங் ட்ரபிள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இப்போ இந்த வண்டிலையும் பார்த்திங்கன்னா பிளாக் ஆகி தான் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இது கம்பி விட்டு காட்டுறோம் பாருங்கள். கம்பி இதுக்கு மேலே உள்ளே போகல, தடுக்குது. இதுக்கு மேலே உள்ளே போகலன்னும் போது இதில் தண்ணியும் போகாது. நான் தண்ணி ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ சப்போஸ் நமக்கு மழை பெய்யுதுனாலோ இல்லை வாட்டர் வாஷ் பண்ணும்போதோ இந்த மாதிரி தண்ணி மேலே படும். அந்த தண்ணி என்ன ஆகுனா அந்த ஹோல்ஸில் வழியாக கீழே போயிடணும். ஆனால் இதில் போகாது. நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம டேங்கை திறக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதில் ஒரு ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பாங்க. அதனால் உள்ளே போகாது. நம்ம பெட்ரோல் போடுறதுக்காக டேங்கை திறந்தோம் என்ன ஆகுனா, அந்த தண்ணி இந்த மாதிரி தேங்கி நிற்கும் உள்ளே. அது அப்படியே உள்ளே இறங்கிச்சு பாருங்க. பெட்ரோல் டேங்க் உள்ள தண்ணி போயிடுச்சு. இது மாதிரி தான் டேங்க் உள்ள தண்ணி போகும். அது மாதிரி போகிறதுனால நான் சொன்ன அந்த ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு வரும். டேங்க் ரெஸ்ட் ஆகிடும், துரு பிடிச்சிடும். அந்த தண்ணி வெளியே போகிறது தான் அந்த ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸ் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டேங்கை கழட்டி எடுத்துருவோம். டேங்கோட கனெக்ஷன்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டேங்கை வெளியே எடுத்துடலாம். இந்த ஹோஸ் வழியாக தான் தண்ணி வெளில போகணும். ஆனால் அதில் அடைச்சிட்டு இருக்கிறதுனால போகல. இதையும் கழட்டி வச்சிடலாம். ஒரு சேஃப்டிக்கு ஒரு டயர் போட்டுப்போம், டேங்க்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ அந்த தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா டேங்குக்குள்ளாரவும் கேனிஸ்டர் ஹோல்ஸ் வழியாக கேனிஸ்டர் பாக்ஸுக்கும் போய் சேர்ந்துடுச்சு. அந்த மாதிரி போகும்போது கேனிஸ்டர் பாக்ஸும் டேமேஜ் ஆகிடும், டேங்க்கும் டேமேஜ் ஆகிடும். இருங்க, நான் ஏர் அடிச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். தண்ணியாக இருக்குது. போங்க கூட அடிச்சு. இந்த கம்பி இப்போ நம்ம ஏர் அடித்து க்ளீன் பண்ணியிருக்கோம். கம்பி விட்டால் அப்போ கூட உள்ளே போகல, தடுக்குது. சரி, இப்போ நம்ம அதில் ஸ்ப்ரே அடிப்போம். பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே உள்ளே போகணும், ஆனால் போகல, ஃபுல்லாகுது. ஃபுல்லாகிட்டு அப்படியே உங்களுக்கு அங்கேயே நிற்கிது. இதை நம்ம கட்டுக்கம்பி விட்டு குத்தி நம்ம க்ளீன் பண்ணோன்னா ரொம்ப நேரம் ஆகிடும். சிலதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திடும். சிம்பிளாக என்ன பண்ணோன்னா, டேங்கை திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கம் ஓகே. நம்ம அந்த பெட்ரோல் வெளில வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கிளாத் வச்சுக்கலாம். பெட்ரோல் கம்மியாக இருக்கும்போது இந்த வேலையை செய்யுங்க. பெட்ரோல் ஃபுல்லாக இருக்கும்போது பண்ணி பெட்ரோல் வேஸ்ட் பண்ணுறாதீங்க, கீழே போய்டும். இப்போ டேங்க்கு அடியில் பார்த்திங்கன்னா 2 ஹோஸ் இருக்கும். 2 ஹோல்ஸ். அதாவது இது பார்த்திங்கன்னா எவாபரேட் சிஸ்டம், கேனிஸ்டர் போகக்கூடிய ஹோஸு. இதுதான் வாட்டர் ட்ரைன் ஆகிற ஹோஸு. நம்ம இதுக்குள்ளார கம்பி விட்டு பார்ப்போம், எந்த அளவுக்கு பிளாக்கேஜாக இருக்குதுன்னு பார்ப்போம். மேல் பக்கம் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. அடிப்பக்கம் பார்த்துடலாம். அடிப்பக்கமும் நமக்கு கம்பி போகல, கஷ்டம் தான். ஏர் அடித்து பார்த்தா ஏர் அடித்தாலும் வெளில வரல. அந்த பக்கம் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு ட்ரில்லிங் மிஷின்
யூஸ் பண்ணிப்போம். இது மாதிரி ஒரு பழைய கேபிளோட இன்னர் நம்மக்கிட்ட எல்லா கடையிலையும் கண்டிப்பாக இருக்கும் கேபிள் இன்னரு. அதை எடுத்து ஒரு அரை அடி இல்லை ஒரு அடி கட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு இன்னர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பிரேக் கேபிள் இன்னரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு இன்னர் கேபிளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் இருந்து அதில் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த கேபிளை ட்ரில்லிங் மிஷினோட இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இன்னரை வந்து இதில் ஃபிட் பண்ணிட்டோன்னா ட்ரில்லிங் மிஷின் சுற்றும் போது இன்னரும் சுற்றும். இது வந்து நம்ம ஃபார்வேர்டில் சுற்றக்கூடாது. அதாவது இது நார்மலாக ஃபார்வேர்டு, நம்ம ரிவர்ஸில் போட்டுக்கணும். ரிவர்ஸில் போட்டு சுற்றினா தான் இது வந்து இன்னர் வந்து உள்ளே வந்து பிரிஞ்சதுன்னா ஈஸியாக அந்த ஹோல்ஸை க்ளீன் பண்ணுறோம். இப்போ நான் அந்த ஹோல்ஸ்குள்ளே இன்னரை விட்டு ரிவர்ஸில் சுற்ற விட்றேன். ட்ரில்லிங் மிஷினை ரிவர்ஸில் சுற்ற விட்றேன். நீங்கள் அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வெளில வந்துருக்கோம். இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீனாக அந்த பக்கம் கம்பி வர அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை கவுத்து போட்டு ஏர் அடிச்சுப்போம். இப்போ நான் இந்த பக்கம் ஏர் அடித்தா அந்த பக்கம் ஃப்ரீயாக வருது. ஸ்ப்ரே அடித்து செக் பண்ணலாம். கீழே கட்டு, மேல் பங்கட்டு. நான் மேலே அந்த ஹோல்ஸில் இந்த WD-40 ஸ்ப்ரே அடிக்கிறேன். அது கீழே வரும் பாருங்கள். ஓகே, ஹோல்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டேங்கை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியில் மாட்டிட்டு தண்ணி ஊற்றி செக் பண்ணிக்கலாம். இல்லை இங்கேயே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேன். எப்படி கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஹோஸ் வழியாக எல்லா தண்ணியும் கீழே வந்துடும். டேங்கை தூக்கி பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் கீழே வந்துடும் ஈஸியாக. இப்போ நம்ம டேங்குக்குள்ளார தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ டேங்கை திறந்து பார்த்துருவோம். சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணால். பார்த்திங்கன்னா அதுக்குள்ளார அந்த தண்ணி மொத்தம் ட்ரைன் ஆகுது பாருங்கள். அழகாக நம்ம ஊற்ற இது வழியாக வெளில வந்துடும். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி மழை பெஞ்சாலும் எவ்வளோ வாட்டர் வாஷ் பண்ணாலும் தண்ணி எதுவுமே உள்ளே நிற்காது. டேங்குக்குள்ளார தண்ணி போகவும் போகாது. கீழே எல்லா தண்ணியும் ட்ரைன் ஆகிடும். இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து சிம்பிளாக இந்த ஹோல்ஸை வந்து கிளியர் பண்ணுறது. நம்ம டேங்கை வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நார்மலாக மழை தண்ணி ஊற்றுற மாதிரி அதில் ஊற்றி பார்ப்போம். தண்ணி எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். கீழே ஹோஸ்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கீழே அழகாக ஊற்றும் உங்களுக்கு. ஃபுல்லாக எல்லா தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் இன்ஜின்லேயும் படாது, அடியில் சென்டர் ஸ்டாண்டுக்காக வந்து கீழே ஊற்றிடும். இப்போ நம்ம டேங்கை திறந்து பார்ப்போம் உள்ளே ஏதாவது தண்ணி இருக்கான்ட்டு. பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே இது வழியாக ட்ரைன் ஆகுது. நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. டேங்குக்குள்ளார தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வண்டி இன்னும் சைட் ஸ்டாண்டில் இருந்துச்சுன்னா ஈஸியாக ட்ரை ஆகிடும். இப்போ சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது. சைட் ஸ்டாண்டில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக ஈஸியாக வெளில வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 2 வீலரோட டேங்க் வாட்டர் ட்ரைன் ஹோல்ஸை எப்படி நம்ம சிம்பிளாக க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான். 10 நிமிஷம் வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ட்ரில்லிங் மிஷினில் ஒரு அதாவது கேபிளோட இன்னரை வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி அதை ரிவர்ஸில் சுற்ற விடணும். ஃபார்வர்டில் சுற்ற விட்டால் க்ளீன் ஆகாது. ரிவர்ஸ் சுற்ற விட்டால் ஈஸியாக க்ளீன் ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.